அப்போ டிஎம்கே கூட இருந்து சரத்பவாரும் கூட இருந்தாலும் 7 பேர் வேணும். இப்போ 2 சைட்லேயுமே வந்து அவங்களுக்கு பில்லை பாஸ் பண்ண முடியாது. இந்த பார்லிமெண்ட் நடக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? மாணவர்கள் அங்கே வந்து அடித்து ரத்த காயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க. இந்த பார்லிமெண்ட் நடந்து என்ன ஆக போகுது? இந்த பார்லிமெண்ட் நடால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இந்த பார்லிமெண்ட் வந்து மாணவர்கள் பிரச்சனையை பேசுவதை மறக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்டு நடந்தான்னா நடக்காட்டாங்க. சீனாவில் கொண்டு வரதில்லை. சீனாவோட வர்த்தகத்தை முற்றிலுமாக தடை பண்ணிட்டு வந்து பேசுங்க. டிக்டாக் அப்ளிகேஷன் ஆஃப் பண்ணால் போதுமா? ஒட்டுமொத்த சீனாவோட வர்த்தகத்தை தடை பண்ணிட்டு வாங்க. நாங்கள் அமெரிக்காவோட தான் போகிறேன்னு போனீங்கல்ல, போங்க. இதெல்லாம் வந்து தற்குறிகளும் சந்தர்ப்பவாதிகளும் பேச வேண்டிய பேச்சு. ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் வேணும்னு யாரோ எவனோ ஒரு, நான் என்னத்தை சொல்கிறது, தற்குறின்னு சொன்னாலும் வயிறாங்க. எவனோ ஒரு லூசு வந்து சொல்லி கொடுத்துருக்கான், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. அது என்ன கிரியேட் ஆக போகுது? இப்போ தலையெழுத்துங்க. ஒரு அரசியல் சாசன சட்டம்னா என்னென்னு தெரியல, ஒரு இடவும் தெரியல. திமுக சொல்லக்கூடிய மெத்தடாலஜியில் ஃபார்மெட்டில் வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு இதனால் பாதிப்பு இல்லை, அதே மாதிரி வட மாநிலங்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டீலிமிட்டேஷன் மாறுச்சு அப்படின்னா வந்து அதை ஆதரவு பண்ணுறதுல என்ன இருக்குது? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம்பா. 4வது நாட்கள் மான்சூன் செஷன் ஆகி வந்து பார்லிமெண்ட் ஒரு நாள் கூட நடக்கலை. எல்லாமே வந்து தொடர அமளியினுடைய எதிரொலியாக வந்து ஹவுஸை வந்து தொடர்ந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் போஸ்ட்போன் ஆகிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனால் பிரதமர் மோடி இந்த மான்சூன் செஷனை ரொம்பவே பிளான் பண்ணி வந்து கூட்டியிருக்கிறாருன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பிராந்திய கட்சிகளை உடைச்சி தங்களுக்கு ஆதரவாக வந்து அவங்க செஞ்சுருக்காங்கங்கிற ஒரு விஷயம். நேற்று சரத்பவார் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி சுப்ரியா சோலி அவர்களுடைய மகள் ஃபேவரபுளான கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க பிஜேபிக்கு. இப்போ சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்டிஏவுக்கு போகுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? போகலாம். சரத்பவார் கட்சியில் போகிறதுக்கு என்ன இருக்குது? போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. அப்படியே சரத்பவார் போய் டிஎம்கே வெளிநடப்பு பண்ணால் கூட இன்னும் 14 பேர் வேணும். இன்னும் 14 பேர் வேணும். 360 இருந்தால் தான் பில்லு பாஸ் பண்ண முடியும். அப்போ டிஎம்கே கூட இருந்து சரத்பவாரும் கூட இருந்தாலும் 7 பேர் வேணும். அப்போ 2 சைட்லேயுமே வந்து அவங்களுக்கு பில்லை பாஸ் பண்ண முடியாது. இந்த பார்லிமெண்ட் நடக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? மாணவர்கள் அங்கே வந்து அடித்து ரத்த காயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான். இந்த பார்லிமெண்ட் நடந்து என்ன ஆக போகுது? இந்த பார்லிமெண்ட் நடால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இந்த பார்லிமெண்ட் வந்து மாணவர்கள் பிரச்சனையை பேசுவதை மறக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்டு நடந்தான்னா நடக்காட்டாங்க. எனவே வந்து நீங்கள் சைடாக பாருங்கள், வரிசையாக பாருங்கள். வலதுசாரி குரூப் ஃபுல்லாக இதுக்கு மாணவர்களுக்கு எதிராக நிற்பாங்க, இளைஞர்களுக்கு எதிராக நிற்பாங்க. வலதுசாரி குரூப்னா யார்? பாஜக RSS சொல்றீங்க. பாஜக RSS குரூப். அது என்ன சொல்றாங்க? சீனாவுடைய ஃபண்டு வருது. தோழர் MA பேபி அவர்கள் கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு தேசிய ஊடகத்தினுடைய நிறைய ரிப்போர்ட்டர் ஒருவர் தொடர்ந்து அவர் மீது ஒரு தாக்குதலை தொடுத்தார். நீங்க வந்து சீனா அது உன்னுடைய எம்பசியில் நீங்க இருந்தீங்க இந்த போராட்டத்துக்கு பிறகு, உங்களுக்கும் சீனாவுக்கு என்ன தொடர்பு? இந்த CJP போராட்டத்துக்கு சீனாலேருந்து ஃபண்டு வருதாமே அப்படிங்கிற மாதிரி. அமெரிக்காவிலேருந்து ஃபண்டு வருது, சீனாவிலேருந்து ஃபண்டு வருது, உலகமே ஃபண்டு கொடுக்குது. உங்களை தவிர உலகமே ஃபண்டு கொடுக்குது உங்களை காலி பண்ணுறதுக்கு. எதுக்கு உங்களை காலி பண்ண போகுது? நீங்கள் தான் சீனா சொல்கிறதையும் அமெரிக்கா சொல்கிறதையும் தானே கேட்டு தான் ஆட்சி நடத்துகிறீங்க. இப்போ சீனாவோட வர்த்தகத்தை முற்றிலுமாக தடை பண்ணிடுங்களேன். சீனாவில் ஃபண்டு வருதில்லை. சீனாவோட வர்த்தகத்தை முற்றிலுமாக தடை பண்ணிட்டு வந்து பேசுங்க. டிக்டாக் அப்ளிகேஷன் ஆஃப் பண்ணால் போதுமா? ஒட்டுமொத்த சீனாவோட வர்த்தகத்தை தடை பண்ணிட்டு வாங்க. நாங்கள் அமெரிக்காவோட தான் போகிறேன்னு போனீங்கல்ல, போங்க. இதெல்லாம் வந்து தற்குறிகளும் சந்தர்ப்பவாதிகளும் பேச வேண்டிய பேச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு வருதுன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி அதனுடைய நோக்கத்தையே சிதைத்து அதனுடைய நோக்கத்தை ஒன்றுமில்லமாக்கிறது தான் இந்த வலதுசாரி குரூப்புடைய வேலை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர்களோடு நிற்பது வந்து ஜோசப் அரசு. ஜோசப்பினுடைய தாவேக அரசு வந்து பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட்டாக நிற்கிறது. யாராவது வந்து கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவங்க, இந்த வசன நடையில் சினிமா வசனம் எழுதுகிறவங்க, அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் நான் வைக்கிறேன். நீங்கள் இந்த ஜஸ்டிஸ் A.K. ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் சினிமா வசன நடையில் ஒரு கதை வசனத்தெல்லாம் எழுதி இந்த ஜோசப், ஏன்னா அவருக்கு அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியாது. அந்த சினிமா வசன நடையில் வந்து கதை வசனம் மாதிரி எழுதி
எப்படி நீட்டு ஜஸ்டிஸ் ஏகே ராஜனுடைய கமிட்டி வந்து நீட்டை ஒழிப்பதற்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மிஸ்டர் ஜோசப்புக்கு சொன்னீங்கன்னா அவர் வந்து அட்லீஸ்ட் வந்து நீட்னா என்னன்னு தெரியும். அதை விட்டு இன்னொரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் வேணும்னு யாரோ எவனோ ஒரு நான் என்னத்தை சொல்கிறது தற்கொலைன்னு சொன்னாலும் வயிறாங்க. எவனோ ஒரு லூசு வந்து சொல்லி கொடுத்துருக்கான் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. அது என்ன கிரியேட் ஆக போகுது? இப்போ தலையெழுத்துங்க. ஒரு அரசியல் சாசன சட்டம்னா என்னென்னு தெரியல, ஒரு இடமும் தெரியல. ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். நாங்கள் வந்து மாநில பட்டியல் கொண்டாடுவோம். இது வரைக்கும் மாநில பட்டியல் கொண்டாடுறதுக்கு இவர் 50 நாளில் 60 நாளில் எடுத்து போட்டால் துருப்பு ஏதாவது ஒன்று இருக்கா? இந்த மிஸ்டர் ஜோசப்பு சொல்லுங்க. கால அவகாசம் கொடுக்கணும் சார். அதான் காலவகாசம். அந்த ஒரு துரும்பு எடுத்து போட்டதை சொல்லுங்க. ஒரு துரும்பு. நீ வந்து போராடுற மாணவர்களை தண்டிக்கிறீங்களா? போராடுற மாணவர்கிட்ட போய் கேளு, உனக்கு புரியல, நான் நீட் என்னன்னு புரியலன்னு அவன்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான் என்ன பிரச்சனைன்னு. சார் என்ன இந்த மான்சூன் செஷன் வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு கடந்துட முடியாதுல்ல. அவங்க இப்போ சரத்பவாரை சந்திச்சு அவர் வந்து பிரதமரோட ஆலோசனை பண்ணிட்டாரு. இப்போ அவரோட ஆதரவு வந்துருச்சு. திருவண்ணாமலையோட 20 எம்பிக்கள் ஆதரவு வந்துருச்சு. அதே போல் ஷிண்டே, அதாவது உத்தவ் தாக்கரனுடைய எம்பிக்கள் ஷிண்டே பக்கம் தாவிட்டாங்க. இப்படி இந்தியாவில் பல மாற்றங்கள் செஞ்சுட்டாங்க. இப்போ டிஎம்கே கிட்ட அடுத்த இன்று தினம் அவர்கள் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஆர் பாலுவோ கனிமொழியோ அல்லது ஆராசாவையோ சந்தித்து பிரதமர் மோடி அவங்களையும் கேட்டு ஆதரவு கேட்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. டிஎம்கேவும் டிராஃப்ட் கைக்கு ஓட்டோம், நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது டிஎம்கேவும் கொஞ்சம் பரபரப்புக்கும் அந்த சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்கல்ல. தெரியாதுல்ல, நம்ம ஏதோ மாடிஃபை பண்ணி தானே மசோதாவை தாக்கல் பண்ணணும். அதே மசோதா தாக்கல் பண்ண முடியாதுல்ல. மசோதாவை மாடிஃபை பண்ணி தான் ஆல்ரெடி ஃபெயில்டு மசோதா அது. ஆமாம், அதே மசோதாவை நீங்கள் தாக்கல் பண்ண முடியாது. இப்போ மாடிஃபை பண்ணக்கூடிய மசோதாவை காமிங்கன்னு கேட்பாங்க. கேட்டு தமிழ்நாட்டுக்கு அது பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா திமுக அக்செப்ட் பண்ணுறதுல தப்பு இல்லையா? திமுக சொல்லக்கூடிய மெத்தடாலஜியில் ஃபார்மெட்டில் வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு இதனால் பாதிப்பு இல்லை, அதே மாதிரி வட மாநிலங்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டீலிமிட்டேஷன் மாறிச்சு அப்படின்னா வந்து அதை ஆதரவு பண்ணுறதுல என்ன இருக்குது? காங்கிரஸை போய் இதில் போய் என்னது, காங்கிரஸுக்கு இதில் என்ன இருக்கு? அதனால் காங்கிரஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறுதா அதான் பார்க்கணும். நம்ம கோரிக்கை நிறைவேறுதா? நம்மளுக்கு 60 சீட்டுக்கு மேலே கிடைக்குதா? 40 சீட்டு 60 சீட்டுக்கு மேலே கிடைக்குதா? ஓகே, அப்போ என்னாச்சு? 50% ஹைக்கு கூட வரணும். இப்போ 60 சீட்டுக்கு மேலே கிடைக்கிது அப்படின்னா நம்ம எல்லா மாநிலங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை கடைசி என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து எப்படி 14th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து பாப்புலேஷன் மட்டும் வெயிட்டேஜ் கிடையாது, பாப்புலேஷனோட ஜிடிபிக்கு ஒரு வெயிட்டேஜ், கவர்னன்ஸுக்கு ஒரு வெயிட்டேஜ், டெமோக்ராஃபிக்கு ஒரு வெயிட்டேஜ், அதே மாதிரி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவுக்கு ஒரு வெயிட்டேஜ், அப்புறம் வந்து பாப்புலேஷனுக்கு ஒரு வெயிட்டேஜ், இப்படி ஒரு 5-6 வெயிட்டேஜ் கொடுத்தா டேக்ஸ் டெவல்யூஷனே நடக்குது. அப்படி ஒரு வெயிட்டேஜை பாப்புலேஷன் டீலிமிட்டேஷனில் கொண்டாந்தாங்கன்னா பெட்டர் டீல், ஃபேர் டீல் எல்லா மாநிலத்துக்கும் கிடைக்கும், இன்க்ளூடிங் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். சின்ன மாநிலங்களுக்கும் ஃபேர் டீல் கிடைக்கும், பெரிய மாநிலங்களுக்கும் ஃபேர் டீல் கிடைக்கும், பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணால் தென் மாநிலங்களுக்கும் ஃபேர் டீல் கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு இவங்க சிந்திப்பாங்களா, அந்தளவுக்கு மைண்டை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஓகே, அட்லீஸ்ட் 50% சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு சொன்னால் கூட நம்மளுக்கு அது பெனிஃபிட் தான். அப்போ அதை வந்து திமுக தான் முடிவு பண்ணணும். அது என்ன சொல்ல போகிறாங்க, என்ன கேட்க போகிறாங்க, என்ன. இப்போ இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் நமக்கு 7 என்னமோ சம்திங் வருது. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நம்ம வந்து இவ்வளோ கட்டுப்பாடாக இருந்திருக்கோம். லாஸ்ட்டு இந்திரா காந்தி அம்மையாரோட பீரியடில் தான் வந்து டீலிமிட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த ஷரத்தின்படி அங்கே நீங்கள் எப்படி வந்து மாநில வாரியாக நீங்கள் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை அகெயின் நீங்கள் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய கோரிக்கை தான் இருக்குது. அப்போ யூபியில் வந்து உங்களுக்கு வேற ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வரும், இப்போ தமிழ்நாட்டுக்கு கூடுதல் ஸ்ட்ரைக் ரேட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்குமா பாஜக? அதைத்தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 50% கொடுக்குறாங்க. அப்போ 50% என்னது? இப்போ 40 சீட் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நமக்கு 40லேருந்து 60 ஆச்சுன்னா 80 சீட் 40 கூடும். 120 ஆகாதா உங்களுக்கு? 120 ஆகும். 120 ஆனால் அது வந்து பிரச்சனை இல்லையே. ஆனால் நீங்கள் நார்மலாக இவங்க சொல்கிற மாதிரி பாப்புலேஷன் வெயிட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 240 சீட்டு வரும் யூபிக்கு. அப்போ அதை விட டபுளால கிடைக்கும் உங்களுக்கு. 3 மடங்கு கிடைக்கும். 3 மடங்கு கிடைக்கும்.
அப்போ அந்த வெயிட்டேஜ் இல்லாமல் 50% சீட்டு அப்படின்றப்ப நம்மளுக்கு 40 சீட்டு, 20 + 20 அப்படின்னா 60 சீட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ பாண்டிச்சேரி வந்து 1 இருக்குது, 1க்கு பதிலாக 2 முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ வந்து ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடைக்கும். அதே நம்ம ஒத்துக்கிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய என்னையை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி ஒரு பராமீட்டர் இருக்கணும் டீலிமிட்டேஷன். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு மாநிலங்களும் வெறும் பாப்புலேஷன் மட்டும் இல்லை, கவர்னன்ஸில் வளரும், எக்கனாமியில் வளரும், க்ரோத்தில் வளரும், ஜிடிபி க்ரோத்தில் வளரும், ஒவ்வொரு துறையிலையும் வளரும், கவர்னன்ஸை மேனேஜ் பண்ணும், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். இது எல்லாத்தையும் பேராமீட்டராக வச்சு அளந்து நீ உனக்கு அப்போ தான் உனக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்னு சொன்னால் தான் அது ஃபேர் டீலிமிட்டேஷன் பேர். இது வந்து இவங்க இன்பிட்வீன் அந்தளவுக்கு திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கோ அந்தளவுக்கு ரிசன் பண்ணுற அளவுக்கோ மோடிக்கு கெப்பாசிட்டி இல்லையோ இல்லை அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து மீடியமாக நாங்கள் 50% கூட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியமாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதில் அங்கங்கே போய் அங்கங்கே ஏதாவது பிச்சு கிச்சு போட்டு கொஞ்சம் கூட 2 இங்கே ஒரு 5 சீட்டு கூட அங்கே ஒரு 5 சீட்டு கூட அப்படின்னா நம்ம கேட்க மாட்டோம்ல. அந்த மாதிரி எதாவது பண்ணோம். ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய அண்மை செயல்பாடுகளும் பிஜேபி பக்கம் போகிறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுது. என்ன ராகுல் காந்தி அவரோட கைதை வந்து ஜனநாயக சக்திகள் எல்லாருமே கண்டிச்சாங்க. எதுக்கு என்ன கைது பண்ணாங்க? ஜெயிலில் வச்சுட்டாங்களா? இல்லை, அவர் வந்து இழுத்து சென்ற அந்த விதம் ரொம்ப ஒரு ஹார்ஷா ட்ரீட் பண்ணாங்க போலீஸார். ஆமாம், இந்த இப்போ நம்ம மார்க்கண்டேயன் ஒரு எம்எல்ஏவை எழுத்துட்டு போனாங்கல்ல, அதுக்கு ராகுல் காந்தி பேசினாரா என்ன? இல்லை சார், அவருடைய வழக்குக்கும் இது சார் அவர் ஒரு எம்எல்ஏ சார், அவர் ஒரு எம்எல்ஏ. இவர் என்ன, இவர் ஒரு எம்பி தானே? இல்லை, அப்படி எதுவும் வன்முறை பேச்சை வந்து ராகுல் காந்தி பேசினார். அப்புறம் என்ன பேசினாரான்னு சொல்கிறீங்க? அது பிஜேபி சொல்லுது, நீ எதுக்கு அங்கே போனேன்னு சொல்லுது. சொல்லுங்க, இப்போ கேட்பானா இல்லை? இது எதுக்கு ஏங்க முதுகில் ஊற்றிட்டு ஓடினவனை பற்றி எதுக்குங்க பேசணும்? முதுகில் ஊற்றிட்டு திமுகவுடைய முதுகில் குத்திட்டு ஓடினவனை பற்றி நீங்கள் எதுக்கு பேசணும்? எதுக்கு ஸ்டாலின் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? திமுக அரசியல தான் பாக்குமா? ஜனநாயக படுகொலை நடந்தாலும் என்ன ஜனநாயக படுகொலை அவருக்கு நடந்துருச்சு? அவருக்கு என்ன நடந்துருச்சு? படுகொலை எங்க இருக்காரு இப்ப? அவரு என்ன பிரச்சனை இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் போனாரு, அடிச்சு கீழே தள்ளினாங்க. அப்ப எல்லாமே கத்திட்டாங்களா எல்லாருமே? விஜய் எல்லாம் மிஸ்டர் ஜோசப் என்ன எங்க போனாரு? எங்க போனாரு? எங்க சார் போனாரு மிஸ்டர் ஜோசப்? அவரோட பொலிட்டிக்கல் கரியர் 2.5 இயர். அப்புறம் அப்பெல்லாம் தூங்கிட்டு இருந்தார் அவரு. ராகுல் காந்தி அடிச்சல அவர் ஃப்ரெண்டு தானே, அதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிட்டு வந்தார்ல. மீட் பண்ணிட்டு வந்த பிறகு தானே அடிச்சாங்க. என் ஃப்ரெண்டு அடிச்சிட்டாங்களா அப்படின்னு துடிச்சிருக்க வேணாமா? சொல்லுங்க. இது என்னங்க? இது வந்து ஒரு போராட்டத்துக்கு போயிருக்காரு, போலீஸ் எடுத்துகிட்டு போயிருக்கு, லேசாக அங்கங்கே சிராப்பு காயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கண்டனம் தெரிவிக்கணும்னா இப்போ கூட்டணி கட்சி யார் இருக்காங்களோ அவங்க தான் கண்டனம் தெரிவிக்கணும். இப்போ சிபிஎம் மாணவர்கள் அடிச்சதை கண்டனம் தெரிவிக்கல இவர் மிஸ்டர் ஜோசப். மிஸ்டர் ஜோசப் யாரை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து யார ராகுல் காந்தி அடிச்சதை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. போராடினதெல்லாம் மாணவர்கள். அப்போ எப்படிப்பட்ட பிராக்சி பிஜேபியினுடைய அரசாக இந்த மிஸ்டர் ஜோசப் அரசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்ல இப்போ நீங்க விஜய் மட்டும் பழிச்சிட்டு இருக்கீங்க, அப்ப காங்கிரஸும் நீங்க சொல்லுங்க, அதுவும் பாஜகவோட பிராக்சியா வந்து பாஜகவுடைய பிராக்சி தானே ராகுல் காந்தியை சுத்தி இருக்கு. அது எல்லாமே ராகுல் காந்தியை சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாருமே பாஜகனுடைய பிராக்சி ஆளுங்க தான். ஓகே, அதனால வந்து அதில் ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ராகுல் காந்தி ஆல்வேஸ் நீங்க வந்து பாருங்க, பாராளுமன்றத்தில் மட்டும் தான் பேசுவார். வேற எங்கேயாவது போராட்டம் பண்ணியிருக்காரா? வேற எங்கேயாவது பேசியிருக்காரா? பிஜேபி அரசுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துருக்காரா? பிஜேபி அரசுக்கு ஏதாவது எதிர்த்து இந்தியா முழுக்க களமாடி இருக்காரா? சொல்லுங்க பாபு. ஓட்சோரின்னு சொன்னார். பாராளுமன்றத்தை தவிர வேற பிரசன்டேஷன் கொடுத்தோட தூக்கிட்டாரு போய். வேற என்ன பண்ணாரு? அப்போ அவர் பிஜேபிக்கு ஆதரவான ஆள் தானே. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களை நேரில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.